பேர் வந்து கிரீன் ஏக்கர். ஒரு வாரத்துக்கு வந்து இங்கே ஒரு 4000 பவுண்ட்ஸ் தங்குறதுக்கு சொல்கிறாங்க. மத்தியானம் லஞ்ச் போயிட்டு சாப்பாடு ரெடி, சாப்பாடு ரெடி, சாப்பாடு ரெடி. Sometimes we try to be cool, not being givers, only takers. ஸோ பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னு வைங்க, அது பாட்டுக்கு விளையாண்டுருக்கலாம். இதோட அழகே வந்து இந்த ஒயிட் ஸ்டெப்ஸ் தாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது ஒரு ரூமு. இங்கேருந்து உங்களுக்கு வியூவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இங்கேருந்து வந்து இந்த கார்டன் ஃபுல்லாக தெரியுது. சன்ரூஃப் இருக்குது. இதெல்லாம் நம்ம பசங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் பீச் போகிறோம். ஹாலிடே என்ஜாய் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸ்டேகேஷன்னு சொல்லுவாங்க, ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். இன்னொரு அழகான ஒரு வீட்டை இங்கே வாடகைக்கு எடுத்துகிட்டு நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம் என்ஜாய் பண்ணுறதுக்கு. நாங்கள் வந்து இப்போது ஒரு சூப்பரான ஹாலிடே ஹோமில் இருக்கோம். இந்த இதை வந்து ஒரு வாரத்துக்கு எடுத்திருக்கோம். ஸோ ஒரு வாரத்துக்கு இதுதான் நம்ம வீடு. அதுதான் பேட்மிண்டன் கோட்டா இல்லை தெரியல. பாருங்கள், இது பேர் வந்து கிரீன் ஏக்கர். ஒரு வாரத்துக்கு வந்து இங்கே ஒரு 4000 பவுண்ட்ஸ் தங்குறதுக்கு சொல்கிறாங்க. பட் இப்போ நாங்கள் ஆஃபரில் எடுத்துருக்கோம். அப்படியே போனீங்கன்னா உள்ளார ஃபஸ்ட் இப்படி என்ட்ரியில் உள்ளார அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் மெயின் ரூமு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்தோடனே ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது பெட்ரூம்லாம். உங்களுக்கு இது பிட்டெல்லாம் இருக்குது. சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இல்லை? இது தரங்க வச்சுக்கலாம், அது ஜெஸ்ட்டாக வச்சுக்கலாம். இது ரெண்டாவது பெட்டு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் ஒரு சோஃபா, பெரிய டிவியும் இருக்குது உள்ளார. சூப்பர் நச்சுன்னு இருக்குது. இது இப்படியே போனீங்கன்னா ஒரு சின்ன ஹாலு. அப்படியே லெஃப்ட்டுக்கு வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பங்க் பெட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. அதுலேயும் ஒரு டிவி வச்சுருக்காங்க. நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸிங் இருக்குது. இங்கே பாருங்கள் டாய்லெட்டு. அடாடாடாடா அவ்வளோ பெருசாக இருக்குது. ½ டிலே இருந்தால் தூரத்தில் இருந்தாலும் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு நிம்மதியாக இருக்கும் இந்த மாதிரி வீடுங்கள்லாம் இல்லை? பாருங்கள் ஹால் எப்படி இருக்குன்னு. கதவை மூடிட்டு வந்துட்டான் ஒருத்தன். நீ என்ன வீகனா? வெஜிடேரியன். ரெண்டும் சாப்பிட்றேன். முட்டை எப்படிடா இருக்கு? சூப்பராக இருக்கு. முட்டை நீ மட்டும் தான் எடுத்துக்கிட்டியா? யாருக்கும் கொடுக்கலையா? Don't ask me. I'm so clever. He's a good question. Yeah. He's a little bit because he knows it. டிவி நல்ல ஒரு 75 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. பண்ணாடியா இந்த ஒன்று உட்காந்து பேய் படம் பார்த்துட்டு இருக்கு. இதான் ரீசன். How many homes does he have? That's your home. I have a stomachache. What does this mean? Yeah, what does that mean? Tree. What does tree mean? இப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் கிச்சன் சூப்பர்பான கிச்சன். ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளாரே வந்து நிறைய யூட்டென்சில்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது அப்புறம் பார்ப்போம்.
இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன், ரைஸ் வச்சுருக்கேன். ரெனி வந்து என்ன பண்ணுறா, சிக்கன் ரெடி ஆகிட்டு. ரெனி வந்து ப்ராக்கமோலியா பண்ணியிருக்காதோ பாருங்கள், சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ரிட்ஜ் இல்லை, 2 சைடும் இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். ஆமாம், எல்லாமே பாருங்கள் 4 நாளில் எவ்வளோ நிரப்பியிருக்கணும். மத்தியானம் லஞ்ச் போயிட்டு வந்து பசங்களுக்கு எல்லாம் பாஸ்தா. நேற்று நாங்கள் பிரியாணி வச்சோம், ஸோ பிரியாணி கொஞ்சம் பாக்கி இருக்குது, நாங்களும் சாப்பிடுவோம் பிரியாணி. பாஸ்தா அன்றைக்கி பசங்களுக்கு. ஸோ கடைசியாக கொஞ்சோண்டு இந்த சன்ரைஸ் கூட ஆட் பண்ணிக்குவோம், பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம தக்காளி தொக்கு இருக்குல்ல, அதான் கொஞ்சம் உரப்பு மட்டும் கம்மி. அதே தான் வெயிலில் காய வச்ச தக்காளி, வெயிலில் காய வச்ச சன்ரைஸ் டொமாட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, அது தின் தக்காளி இதுக்கு போட முடியாது. ஆமாம்மா, இது வந்து சும்மா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது. சாப்பாடு ரெடி, சாப்பாடு ரெடி, சாப்பாடு ரெடி. ஃபுட் சர்வ்ட். Thank you. Oh my god, this smells amazing. எப்படிடா இருக்கு? Wow. பிடிச்சிருக்கா? Amazing. அமிர்தமா? அமோகம். அதே மாதிரி பிளென்டி ஆஃப் ஸ்டோரேஜுங்க, எல்லா இடத்துலையும் ஸ்டோரேஜ் நிறைய இருக்குது. நீங்கள் உங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு வாரத்துக்கு என்ன வேணாலும் எடுத்து வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, ஃபுல்லாக ஸ்பேசஸ்ஸு. ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம சமையலுக்கு வந்து இது தாறுமாறாக இருந்தது. 1 2 3 4 5 பர்னரு, அதுவும் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் இல்லாமல் கேஸில் இருந்தது. ஸோ நம்ம சமையல்லாம் சூப்பராக, பிரியாணிலேருந்து மீன் குழம்புலேருந்து எல்லாமே பண்ணி இங்கே என்ஜாய் பண்ணோம். அப்படியே போனோன்னா வெளியில் கிச்சன், சரி வெளியில் கார்டன், சாரி கிச்சன் சொல்லிட்டேன். Sometimes we act like a fool, not aware we're troublemakers. Sometimes we try to be cool, இங்கே மேலே வந்தீங்கன்னா not being givers, only takers. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஃப்ரிஸ்பி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பசங்க இங்கே விளாட்லாம், பாலு கிரிக்கெட்லாம் விளாட்லாம், சூப்பராக இருக்கும். Stop for a minute, stop and breathe for a minute. Don't get over your head, try to listen instead, won't you? Think for a minute, who you wanna be for a minute. Don't get over your head, you're like everyone else, aren't you? You could gain from being a bit nicer, know when to talk and when to shut your mouth. You're so moody, always such a fighter. Try to open up your mind sometimes, you'll be just fine. இங்கே வந்து ஃபயர் பிட் வச்சுருக்காங்க, ப்ளஸ் பார்பிக்யூ இருக்குது. ஃபயர் பிட் வந்து நைட் ஃபுல்லாக இங்கே உட்காந்து நல்ல வெதர் கண்டிஷனில் இங்கே உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் 7 நாளில் அட்லீஸ்ட் 4 5 நாள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃபும் இருக்குது. You'll be just fine. Sometimes we yell when we're sad, and sometimes we laugh when we're afraid. Sometimes we smile when we're mad, and some lines we wished we'd never said. Stop for a minute, stop and breathe for a minute. Don't get over your head, try to listen instead, won't you? பார்பிக்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடியும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி அணில் பார்க்கலாம். அப்புறம் வந்து இது முயல் பார்த்தோமா, முயல் எல்லாமே இருந்தது. ஸோ பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னு வைங்க, அது பாட்டுக்கு விளையாண்டுருக்கலாம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். ஈவினிங்ஸ்லேயே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இது சூப்பரான இது.
நீங்கள் வந்து எல்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா வாக்கிங் கூட போகலாம், அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த கடைசி வர இருக்குது, அந்தோ அங்கே இருக்குல்ல, அந்த கடைசி வர நம்ம ஏரியா தான் இது ஃபுல்லாக. ஸோ 2 கேட்டை தாண்டி நீங்கள் போகும்போது ஒரு சீட்டு வேறு வச்சுருக்காங்க, நீங்கள் டயர்டாகி அங்கே உட்கார்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ நான் மேலே காமிக்கிறேன். பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டோஸ்டர்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. டாய்லெட்ஸும் நல்ல ஸ்பேஷியஸ் டாய்லெட்ஸு. இது வந்து பாத்ரூம் அண்ட் ஸ்பேஷியஸ். இது நீங்கள் 2 பேர் இருந்தீங்கன்னா, நிறைய இப்போ வந்து கூட்டம் இருந்ததுன்னா ஒரே டைமில் காலைல ப்ரஷ் பண்ணி ரெடி ஆகிறதுக்கு, ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்குலாம் சூப்பரான ஆப்ஷனு. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ மேலே போவோம். ஸோ கீழே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ஹாய் ரெனி, ஹவ் ஆர் யூ? சூப்பர்மா. இதோட அழகே வந்து இந்த ஒயிட் ஸ்டெப்ஸ் தாங்க, ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படி இங்கே வந்தீங்கன்னா மெயினாக வந்து இங்கே ஒரு மேலே ஒரு சூப்பரான ஸ்பேஷியஸ் ரூம் இருக்குது, சன்ரூஃப் இருக்குது. இதெல்லாம் நம்ம பசங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது ஒரு ரூமு. இங்கேருந்து உங்களுக்கு வியூவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ப்ரீஸு, நல்லா காற்றடிச்சிட்ருக்கோம். பாருங்கள், இங்கேருந்து வந்து இந்த கார்டன் ஃபுல்லாக தெரியுது. இதே மாதிரியே இவங்க மேலே வந்து 2-3 இந்த பாருங்க ஓடுறாங்க பசங்களாம், எல்லாம் தப்பிச்சு ஓடுது. இந்த இங்கே ஒன்று ஓடுது, இங்கே அங்கே திருப்பு, அப்படி திருப்பு அங்கே ஒன்று ஓடுது. இது செகண்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூமும் நல்லா பெரிய ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அதே சேம் வியூ வித் சன்ரூஃபு. ஸோ சூப்பராக, இதெல்லாம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் வந்து உள்ளார கீழே கூட ஏதாச்சும் ஒரு பெட்டு போட்டு படுத்துக்கலாம், அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்பேஸு. அப்புறம் இது 3வது. இது கொஞ்சம் சின்ன காம்பேக்டான இது, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபேமிலி கூட. அது பெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு குயின் பெட் போட்டிருக்காங்க. இதில் அட்லீஸ்ட் ஈஸியாக 3 பேர் படுக்கலாம், அடல்ட்ஸு. இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து கடைசியாக எங்கள் கடைசி பொண்ணு கைரா இங்கே தான் உட்காந்துருப்பா. அந்த வெயில் அங்கேருந்து அடிக்கும், இங்கே உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள். இங்கேருந்து பாருங்கள் ஃப்ரண்ட்டு குதிரையெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். ஃபுல்லாக ஹார்ஸ் ஸ்டேபிள் இருக்குது இங்கே, ரொம்ப நல்லாயிருக்கு. மேலேயும் ஒரு 2 டாய்லெட் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் டாய்லெட்டு, நல்ல சூப்பரான ஸ்பேஷியஸ் டாய்லெட்டு, நல்லாயிருக்கு. ஃபுல்லாக இதெல்லாம் இது ஓகே. இதை விட்டிங்கன்னா இந்த ரூமை முடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு சன்ரூஃப் போட்டு, ஒரு குட்டி சன்ரூஃப் போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பர். இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து 1.2 மில்லியன் அந்த லெவலில் இருக்குது. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா இவ்வளோ பெரிய வீடு இருக்குல்ல, இதுக்கு நிச்சயமாக அப்படி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிற மாடர்ன் டாய்லெட்டு. இதுவும் நல்ல இது வித் பாத் டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி ரோஸ் பெட்டல்லாம் போட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம். இது சூப்பரான டாய்லெட்டு. ஸோ வெளியிலேயே வந்து இந்த சைடையும் ஸ்பேஸஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, பட் நல்ல ப்ரீஸ், காற்று நல்லா அடிக்குது. பீச் போகிறோம்.
ஹாலிடே என்ஜாய் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸ்டேகேஷன்னு சொல்லுவாங்க, ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். இன்னொரு அழகான ஒரு வீட்டை இங்கே வாடகைக்கு எடுத்துகிட்டு நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஏன்னா வீட்டில் இருந்தால் வேலை வேலை வேலைன்னு போயிடும். இங்கே வந்து ஒரு நல்ல ஹாலிடே, ரிலாக்ஸ்டாக டைம் கிடைக்கும் பிள்ளைங்களோட அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஹாலிடேஸ் யூகேல நிறைய பண்ணலாம். அதோட இது எப்படி புக் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இதிலே கொடுக்குறோம். ஸோ இங்கே என்னென்னா யூகேல பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பை. ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுனா ஃபேமிலியோடு சேர்ந்து, சரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஹாலிடேன்னு கண்டிப்பாக போயிடுவாங்க. அவங்க யூகேல போவாங்களா, பறக்க முடியாதவங்க வந்து யூகேலே போவாங்க. அப்படி இல்லாட்டி யூரோப்பு, யூஎஸ்ன்னு எங்கேனாலும் போயிடுவாங்க. ஹாலிடே வந்து இங்கே இந்த பார்ட் ஆஃப் யூகே கல்ச்சரில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். அது பண்ணுறதுனால அவங்களும் அப்படியே மனசு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க. ஸோ ஃப்ளைட்லாம் எடுக்க முடியாமல் வந்து லோக்கலாக எங்கேயாச்சும் போகணுன்னா லோக்கலாகவே இது ஹாலிடேஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு 4-5 பேர், இது நாங்கள் இப்போ புக் பண்ணது வந்து 6 பெட்ரூமா 7 பெட்ரூமா 7 பெட்ரூம் ஹவுஸு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு பெரிய பெட்ரூம் எடுத்துட்டு ஒரு ஃபியூ ஃபேமிலிஸ் ஜாயின் பண்ணி போகலாம். அது நாங்கள் நிறைய வாட்டி பண்ணுவோம். எப்பவுமே சூப்பர் ஃபன்னு, குழந்தைங்க எல்லாருமே ஒன்றா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியும் பண்ணுங்கள். இதுக்கு என்னென்ன வெப்சைட்ஸில் பண்ணலாம் அதெல்லாமே இதுக்கு உள்ளார வரும். ஸோ போய் பார்த்து ஃபுல் எபிசோடை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கடைசியாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஐயோ என்னடா செலவாகுமே ரொம்ப அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் பட்ஜெட் ஹாலிடேஸும் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹாலிடேஸ் இருக்குது. இப்போ இந்த கேரவேனில் ஸ்டே பண்ணி கொஞ்சம் சீப்பாக முடிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஹாலிடே போங்க, என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. ஸோ இந்த ஹாலிடே ஹோமு நீங்கள் வந்து நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். அது வந்து cottages.comல நீங்கள் புக் பண்ணலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து புதுசாக இப்போ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரேட் அதிகமாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போயே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இது ரொம்ப சீப்பாக ஆப்ஷனில் வந்து ஃபேமிலியோட சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். டெஃபினட்டாக வரணும். நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.